வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வேல்செக் சேனலில் ஒரு சர்வீஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு லினோவாவில் இன்டெல் டுவெல் கோர் லேப்டாப்பு. இந்த லேப்டாப்பில் என்ன இஷ்யூனா ஸ்க்ரீன் வந்து ஃபிசிக்கலாக உடஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன பால் பட்டு உடஞ்சிருக்கு. இப்போ இதை தான் இந்த ஸ்க்ரீன் மாற்ற போகிறோம். நிறைய பேர் வந்து லேப்டாப் அவங்களே சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பட் சர்வீஸ் பண்ண முடியாது, சில ப்ரிகாஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவு இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் என்னென்ன சேஃப்டியாக பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டீங்க நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு ஸ்க்ரீன் வாங்கி மாற்றுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இது ஒரு லினோவாவில் ஒரு 15.6 ஸ்க்ரீனு. இதை கலட்டுறோம். இதை கலட்டிட்டு எப்படி கலட்டுறது, திருப்பி எப்படி நீங்கள் கடையில் போய் கேட்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்ட்ஸு, அந்த பார்ட் நம்பர் எப்படி சொல்கிறது, பின்ஸு அந்த மாதிரி சொல்கிறது எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம். இதை பார்த்துட்டு நீங்களே உங்கள் லேப்டாப்ஸ் எதுவும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி டேமேஜஸ் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே லாக்ஸ் இப்படி உள்ளே கூட தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரிஜினல் மாடல்ஸ் இந்த இடத்துல சின்ன மார்க்கம்லாம் வச்சு ஸ்க்ரூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் ஃபுல்லி வந்து லாக்டு. அதனால் வந்து லாக்கை வந்து கீழே இப்படி கை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் வரும் உள்ளே. சிலது ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா புதுசு அப்படின்னா ரொம்ப அந்த ஹார்டாக இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் அது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் பழகிறதுனா இந்த மாதிரி ஒரு உடஞ்ச ஸ்க்ரீனில் பழகுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக ஒரு நல்லா ஓடிக்கிட்டு இருக்க லேப்டாப்பில் பழகணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் தெரியாமல் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு பழசு உடஞ்சிருச்சு, அது யூஸே இல்லை இந்த லேப்டாப்பு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி லேப்டாப்ஸில் பழகலாம். பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. பிடிச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. நம்ம அது கீழே ஒரு சில இதில் வந்து லாக்ஸ் கொடுத்துருக்காங்களா என்னென்னு பார்ப்போம். லாக்ஸ் இல்லை, இந்த இடத்துல மட்டும் தான் பிடிக்குது. லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தூக்கணும்னா இந்த 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 இடம் மட்டும் தான் பிடிச்சிருக்கு. சேம் அதே மாதிரி இதுலேயும் லேயர்ஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு தூக்கணும்னா ஈஸியாக வந்துடும். ஸோ ஏதாச்சும் நீங்கள் லாக் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்க்ரூஸ் இருக்கா, சின்னதாக கம் போட்டு விட்டிருக்காங்களா அந்த மாதிரிலாம் பார்க்கணும். டக்கு புக்கும் வேகமாக பண்ணி அப்படின்னா ஸ்க்ரீன் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸ்க்ரீனில் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எங்கெங்கே ஸ்க்ரூஸ் போட்டிருக்கான்னு பார்த்துங்க. இந்த ஒரு இடத்துல ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு இடம் 4 இடத்துல ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 4 இடம் ஸ்க்ரூஸும் கழட்டுவோம். நாலு கனெக்டரையும் கழட்டியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஸ்க்ரீன் எடுக்க இந்த ஸ்க்ரீனையும் சில இதில் மேக்ஸிமம் ஒட்டியிருப்பாங்க. எங்கேயும் கம் போட்டு ஒட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒட்டலை, லேசாக லைட்டாக சாச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ கனெக்டர் முழுக்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக கழட்டணும். இதுதான் அந்த கனெக்டரு. இந்த கனெக்டரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே வந்து ஒரு சின்ன வந்து பாலித்தீன் போட்டு நம்ம பாலித்தீன் டேப் வச்சு இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த டேப்பை ரிமூவ் பண்ணோன்னா பண்ணிவிட்டு தான் நீங்கள் கீழே கனெக்டரை கழட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த மேலே இருக்க டேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் கீழே இருக்க கனெக்டரை ஆட்டோமேட்டிக்காக அப்படி லாக்கை ரிமூவ் பண்ணினா வந்துடும். சில மாடலில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது லாக்கு, சில மாடலில் அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கனெக்டரு வெளியே வந்துடும். இந்த இருக்குது நம்ம இதில் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த லாக்ஸ் இருக்குது. லாக்கை வந்து லேசாக ரிலீஸ் பண்ணிட்டோன்னா ரிலீஸ் இப்போ இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 பக்கம் லாக் கொடுத்துருக்காங்க. லாக் இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக்ஸ் வந்துடும். திருப்ப நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது சேம் இது இன்சர்ட் பண்ணால் போதும். ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த லாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா,
இந்த மாதிரி இந்த பிராண்டை பொறுத்தவரை இந்த பிராண்ட் ஸ்க்ரீனில் லினோவாவில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லாக்கு ப்ளஸ் இந்த கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த லாக் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கலறதே ஃபஸ்ட் டைம் இருக்குது. மேக்ஸிமம் லாக் இருக்காது, அப்படியே நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சு, இப்போ ஸ்க்ரீனை நம்ம கழட்டியாச்சு. இதுக்கடுத்து நம்ம ஸ்க்ரீனில் என்னென்ன வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டில் என்ன பிராண்டு, என்ன சைஸ் ஸ்க்ரீனு. இதோட பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இனோலக்ஸ் போட்டிருக்காங்க. இனோலக்ஸில் N156BGA. ஆக்சுவலாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15.6. இதை வச்சே நீங்கள் வந்து இப்போ 14னா 14 அந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கும். இது 156 அப்படின்றது 15.6ல் இது ஒரு எல்இடி ஸ்க்ரீன். எல்இடி ஸ்க்ரீனுக்கு எல்சிடிக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்இடி அப்படின்னா ஒரே ஒரு சிப் மட்டும் இருக்கும். ஆக்சுவலாக இதிலே பேக்லைட் யூனிட்டுக்கு வர வோல்டேஜஸ் எல்லாமே இதிலே வந்துடும். பட் எல்சிடி அப்படின்றது என்னென்னா இதுக்கு மதர் போர்டுக்கு போகிற கேபிள் வந்து தனியாக இருக்கும். இதுக்குரிய பேக்லைட் யூனிட் வந்து தனியாக இருக்கும். அப்போ உள்ள இது ஸ்க்ரீனுக்குரிய எல்இடிஎஸ் செக்ஷன் தனியாக இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த பேக்லைட் செக்ஷன் தனித்தனியாக இருக்கும். இதில் அந்த எல்இடி செக்ஷனும் ப்ளஸ் வந்து இன்வெர்டர் செக்ஷனும் ஒரே போர்ட்லேயே இருக்கும். அதான் அந்த டிஃப்ரென்ஸ். இதை வச்சு நீங்கள் எல்இடி எல்இடியான்னு கண்டுபிடிச்சலாம். பட் எல்இடியிலே இன்னும் அட்வான்ஸ் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்இடின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்இடி. இதிலே நார்மல் எல்இடினா இதிலே கொஞ்சம் கனமாக இருக்கும். அதான் பேப்பர் எல்இடிக்கு நார்மல் எல்இடிக்கு இது விஷயம். நீங்கள் இது மார்க்கெட்டில் போய் கடையில் கேட்குறது இனோலக்ஸ்ன்றது இதில் போட்டிருக்க பிராண்டு இனோலக்ஸ்ன்னு இல்லை. 15.6ல் இதில் பார்த்தீங்கன்னா 30 பின் 40 பின் கனெக்டர்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக 40 பின் கனெக்டர். 40 பின் கனெக்டரோட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இங்கே கிடச்சிட்டு நாளைக்கு நம்ம ஸ்க்ரீன் புதுசு வாங்கி மாற்றுற வீடியோவை நாளைக்கு பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் நிறையா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த மாதிரி லேப்டாப் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட ஈஸியாக நீங்கள் வேலை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். What did I